ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாம் 2025க்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இன்னும் வந்து ஒரு 192 டேஸ் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது எக்ஸாமுக்கு. அதே மாதிரி நமக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் அரௌண்ட் ஒரு 90 to 100 டேஸ் கிட்ட நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டிப்ளமோ அண்ட் பிஇ ஆஸ்பிரன்ஸுக்கு இந்த ஜேடிஓ எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் அதுக்கான ஷெட்யூல் வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வர பாருங்க. கண்டிப்பா டிப்ளமோ அண்ட் பிஇ ஆஸ்பிரன்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மெகா டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து லான்ச் பண்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 160 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வித் வீடியோ எக்ஸ்பிளனேஷன்ஸோட உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? அதாவது 160ன்றது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு போத் டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் கவர் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த 160 பிளஸ் வெரி ஹை ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சீரிஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்க்ளூசிவா இந்த டிஎன்பிசி ஜேடிஓக்கு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். இதுல வந்து டாபிக் வைஸ் இருக்கும் கொஸ்டின். அதாவது டிஎன்பிஎஸ்சில அந்த சிலபஸ் வந்து எந்த டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்களோ ஒவ்வொரு டாபிக்காவே பிரிச்சு நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டெக்னிக்கல், இது வந்து ஜிஎஸ், மென்டல் அபிலிட்டி எல்லாமே கவர் பண்ணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் செக்ஷன் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் யூனிட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் தட் நம்ம வந்து என்ன அப்படின்னா அந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இது எல்லாமே கவர் ஆகுற மாதிரியான ஒரு டெஸ்ட் இதா வந்து இந்த ஷெடியூல் வந்து இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. இப்போ அந்த ஷெடியூல் வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ நம்மளோட அகாடமியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த 9677711366 அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து ஆஃபர் பண்றோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமு, டிஎன்இபிஏஇ, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஏஇ, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஜேடிஓ, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4, குரூப் 2 எக்ஸாமுக்கு நம்ம வந்து கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுதான் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூலு. இது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டே வைஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல வந்து டாபிக் வைஸ் நம்ம வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், அடுத்து அதே டேல வந்து பாலிட்டி டாபிக், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த டாபிக், அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஃபர்மேஷன் ரிலேட்டடா இங்க வந்து பிரியாம்பிள் டாபிக் கொடுத்துருக்கோம். செகண்ட் இந்த டாபிக். அதுக்கப்புறம் அந்த டே பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டாபிக், இங்க வந்து ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் யூனியன், ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி பத்தி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபோர்த் டேல வந்து டெக்னிக்கலை பொறுத்தளவு ஜியாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப், ரைட், அமெண்ட் டியூட்டிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டேல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸஸ் இன் பீம் டி டு பெண்டிங்கிறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல கொடுத்துருக்கோம். பாலிட்டியில வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்கு அடுத்து ஸ்ட்ரக்சர், மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற யூனிட் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் கவர் ஆயிருக்கும். இந்த பின் ஜாயிண்டட் ஃப்ரேம்ஸோட வந்து இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாபிக் வைஸ் கவர் ஆகுற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆரம்பிக்குது, பாலிட்டி கண்டினியூ ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டே பை டே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஆஃப்டர் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ டே 11, 12, 13லாம் பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கண்டினியூ ஆகுது. அந்த ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் எக்ஸென்ட்ரிக் லோட் ரிலேட்டடா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிலர்ஸ் ஃபார்முலா அண்ட் ரேங்கின் ஃபார்முலா ஃபார் காலம் லோடு, இந்த எல்லா டாபிக்கும் கவர் ஆகுது. அதே மாதிரி பாலிட்டியில லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ், தமிழ்நாடு ஜுடிஷியரி இன் இந்தியா, அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் ரிலேட்டடா எலெக்ஷன் ப்ராசஸ், இது ஃபுல்லா கவர் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14th இருந்து சிஎம்சிபி ஸ்டார்ட் ஆயிருது, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ அதுல பிரிக்ஸ், டைல்ஸ், ஒவ்வொரு டாபிக் வைஸும் சிமெண்ட், ஃபைன் கிரிக்கெட், கோர்ஸ் கிரிக்கெட், இங்க பாத்தீங்க அப்படின்னா கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், அதுக்கப்புறம் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், அதுக்கப்புறம் லோக் அதாலத் பத்தி, இதெல்லாம் வந்து டே 14 and 15ல வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து நம்ம இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஷெடியூலை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு இன்னும் வந்து ஒரு 192 டேஸ் இருக்கிறனால நீங்க ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட், டெக்கில் ஒரு டெஸ்ட், ஜிஎஸ் மறுநாள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அரௌண்ட் 160 டெஸ்ட் தான் வரும். ஸோ ஈஸியாக கவர் பண்ணிடலாம்.
இல்ல நம்ம வந்து நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி முடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க அந்த ஒரு டேல உள்ளதை ஒரு டேலே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சிஎம்சிபிக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8 ஸ்டார்ட் ஆகுது. யூனிட் 8ஓட டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். யூனிட் 8ல என்னென்ன வருது அப்படிங்கிற மாதிரி அது ரெலவெண்டா உள்ளது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு முடிஞ்சதோட பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் கண்டினியூ ஆகுது. இங்க வந்து நமக்கு யூனிட் 8ங்கிறது ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். டே 25. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டே 26 அந்த மாதிரி போகும் உங்களுக்கு. இதுவும் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் கண்டினியூ ஆகுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. சரியா? சரியா? டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் இங்க வந்து ஹிஸ்டரி வந்து கவர் ஆகுது 30 டே வரை. ஆஃப்டர் தட் வந்து அது கண்டினியூஷன் தான். சரியா? ஃபுல்லா வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. 31 டே 31 32ல அதே தான் கவர் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் 36ல பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இங்க வந்து இந்தியன் எக்கனாமி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. சரியா? இதே மாதிரி உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஷெட்யூல் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜியாகிரபி இருக்கு உங்களுக்கு டே 41ல பாத்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் 43ல இருந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆயிருது டெக்னிக்கல்ல. ஸோ ஜியாகிரபி ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ஷெட்யூல் வந்து இருக்கும். சரியா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஐஎன்எம் அண்ட் சர்வே ஸ்டார்ட் ஆயிருது. 48 அண்ட் ஆக்சுவலா 47லயே வந்து ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆயிருது. சர்வேயிங் வந்து 49ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் ஷெட்யூல் வந்து இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்ஸ் எல்லா யூனிட்டுமே கவர் ஆயிரும். அரௌண்ட் இந்த 10 யூனிட்ஸுமே கவர் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு ஜென்ரல் சயின்ஸ். இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிரும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு அடுத்து எஸ்டிமேஷன் டே 64ல ஸ்டார்ட் ஆயிருது. இங்க யூனிட் 9 வந்துருது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 68ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் லெங்த் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருது. ஃபுல் யூனிட் டெஸ்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்கு ஒவ்வொரு நாளுமே. அதுக்கப்புறம் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு சிஎம்சிபி இந்த மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு ஆப்டிடியூட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. சரி, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில ஒவ்வொரு டாபிக் வித் வந்து டெக்னிக்கலோட ஃபுல் டெஸ்ட். சரி, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஸோ டே 77 வரை இதே மாதிரி தான். ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒரு மேக்ஸ் டாபிக் இந்த மாதிரி வந்து டெக்னிக்கலோட ஃபுல் டெஸ்ட் ஒன்று மேக்ஸ் ஒன்று அந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஆஃப்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் வைஸ் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருது. சரியா? டெக்னிக்கல் அப்படின்னா செக்ஷன் வைஸ் டெஸ்ட் 1 2 அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து மேக்ஸ் கண்டினியூ ஆகுது. டே 80ல வந்து உங்களுக்கு டெக்னிக்கலோட 80 81ல வந்து ஃபுல் லெங்த் டெஸ்ட். இது வந்து டெக்னிக்கலுக்குள்ளது. டெக்னிக்கலுக்குள்ள 2 டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மென்டல் எபிலிட்டி நமக்கு 81ஓட முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுக்கு 2 ஜிஎஸ்க்கு 2 ஃபுல் லெங்த் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். டே 83 அண்ட் 82 அண்ட் 83ல. சரியா? ஸோ நம்மளோட டெஸ்ட் ஷெட்யூல் இப்படிதான் இருக்கும். நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். நம்ம எப்படி இந்த டெஸ்ட் அப்ரோச் பண்ணணும் எக்ஸாமுக்கு 192 டேஸ் இருக்கு. நோட்டிபிகேஷனுக்கு ஒரு 100 டேஸ் இருக்கு அப்படின்னா இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மெகா டெஸ்ட் சீரிஸ் பேட்சை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவா டிஎன்பிசி ஜேடியூ எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லோயஸ்ட் பிரைசிங் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் தமிழ்நாடு லெவல்ல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நம்மள்ட்ட வந்து அவைலபிளா இருக்கு. சரியா? என்னென்ன எக்ஸாம்ஸுக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜேடியூ எக்ஸாம், டிஆர்பி பாலிடெக்னிக், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்எம்ஏடபிள்யூசிஐ, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஜேடியூ இந்த கோர்சஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸுக்கு. அதே மாதிரி இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லா சிவில் எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா என்னென்ன சிவில்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கோ, ஈவன் எஸ்எஸ்சி இருக்கும், ஆர்ஆர்பி இருக்கும், எல்லாத்தையுமே கவர் ஆகுற மாதிரி தான் இது வந்து இருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்த ஃபீட்பேக் எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம்ல சாரி யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணாங்களோ அவங்களோட அந்த நேம் லிஸ்ட் இது. எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் வந்து நிறைய பேருக்கு சிவி வந்துருச்சு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கான அந்த ரிசல்ட் பார்ட் 1 தான் இது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பார்ட் 2, அதாவது அவங்க நேமை தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா பார்ட் 3. அதே மாதிரி நம்மளோட கோர்ஸ் அதாவது சர்வேயர் எக்ஸாம் அப்போ நம்ம ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதாவது கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி. அதுல இருந்து 90% ஆஃப் கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ வந்து நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லயுமே 90% ஆஃப் கொஸ்டின் வந்துருச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு தேங்க் பண்ணியிருந்தாங்க. அதோட ஸ்கிரீன் கிளிப்பிங் தான் நம்ம வந்து
கொடுத்துருக்கோம் இதுல. சரியா? ஸோ ஜேடி லெவல் எக்ஸாமா இருக்கட்டும், ஏஇ லெவல் எக்ஸாமா இருக்கட்டும், இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து தேங்க் பண்ண அந்த ஒரு இதுதான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டிப்பா ஜேடிஓ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஷெடியூலுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக எலாபரேட்டடா சொல்லியாச்சு. ஸோ இதை பத்தின எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து நம்ம அகாடமியோட நம்பர் இந்த 9677711366 கால் பண்ணி இதை பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். 9677711366 அப்படிங்கிறதா நம்ம அகாடமியோட கான்டாக்ட் நம்பர். இதுக்கு கால் பண்ணி நீங்க எந்த டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.